ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ போடுறேன். பூஸ்ட் பூஸ்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா தெரிஞ்ச பொண்ணுதான், ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, தெரிஞ்சவங்க தான், என்னோட புருஷனோட ஃப்ரெண்டு. அவங்க சொன்னங்க வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன். இன்னும் இந்த பிள்ளை பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நான் சொன்னேன், ஃபுட்டா நானா அப்படி கேட்டேன். இல்ல இல்ல நீங்க பேசுற விதம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பேசுறத நல்லா இருக்கிறா எனக்கு தெரியாது, பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா, எப்படின்னா அவ வந்து துபாயில இருந்தாப்போ அப்போ வந்து என்னோட யூடியூப வந்து திரும்ப 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 போட்டுட்டு வச்சுப்பாலாம், பார்க்கல மாட்டாலாம், வச்சுப்பாலாம். வச்சுக்கிட்டே அது எதுக்கு அதை வச்சுக்கிறானா, யாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சைக்கலாஜிக்கலா ஃபீல் பண்ணிருக்கா. அதையும் கெட்டு தானே, கெட்டு தானே. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம மட்டர் சோலை பண்ண போறோம். பட்டாணி அது வந்து நான் நேற்று நைட்டு ஊற வச்சுட்டேன். அது ஊறி முடிச்சிடுச்சு. இத வந்து நான் வந்து இந்த அடுப்புல வச்சு இத வந்து ஒரு 4 விசில் போடணும். இதுல வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடலாம், அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குனு எனக்கு சொல்ல வரல, சொல்றேன் ஞாபகம் வந்துச்சுன்னா. சோ இப்ப இத வந்து நம்ம ஒரு வெயிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். சைட் பை சைட் இதுக்கு வந்து அந்த சோலை மசாலா நம்மளே வீட்டுல பண்ணிடுவோம். சரி, இதுக்கு நான் வந்து ஒரு 4 3 4 5 6 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வர கொத்தமல்லி வச்சிருக்கேன். அண்ட் ஒரு பட்டை, இது என்ன, கிராம்பு, ஒரு குட்டி ஏலக்காய், அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய், அப்புறமா ஒரு 2 பட்டை, ஒரு குட்டி ஜாதி பத்ரி, அப்புறம் வந்து ஜீரா பொடி, அப்புறம் கசூரி மேத்தி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேவையில்ல, கொத்தமல்லி. அது கூட நான் வந்து ரொட்டி தான் செய்ய போறேன், என்னைக்கும் போல. இந்த சென்னா வந்து வெந்துருச்சு. இந்த இதுல போட்டிருந்த பொருள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிருந்தல, அத வந்து மிக்சில வந்து அரைச்சிக்க போறேன். இத வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். மசாலா பொடிச்சாச்சு, நல்ல வாசம் தூக்கலா இருக்கு. இதுல கொஞ்சம் ஜீரா போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இஞ்சி, அப்புறமா இந்த வெங்காயம், உப்பு, இப்ப இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போடும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி,
கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி, இது கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி போட்டோம்ல, அதுல தண்ணி போட்டுட்டு இந்த மிக்சில இருக்கேன்னா மொத்த பொடியையும் இதுல போட்டிருக்கேன். இப்ப கலர் நல்லா அச்சீவ் பண்ணிருக்கேன். சாரி, அதை நான் எடுக்காம விட்டுட்டேன் ஒரு அவசரத்துல. உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, நான் போட்டுட்டேன். இப்போ ரொம்ப யம்மியா இருக்கு. சைட் பை சைட் நான் வந்து எல்லா ரொட்டியும் போட்டாச்சு. போட்டு வச்சுட்டேன் நானு. இது வந்து கொதிக்குது, கொதிக்கட்டும். ஒரு கொதி கொதிச்ச பிறகு நம்மள கட் பண்ணி வச்சுக்கோம்ல கொத்தமல்லி, இதையும் போட்டுட்டு நம்மளோட கசூரி மேத்தியும் போட்டுட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். ஆக்சுவலா ஒரு அரோமா நல்லா மூக்குல ஏறிச்சு, மூக்குலயும் தனியா வருது. கொதிக்குது, நல்லா தலபல தலபலன்னு ஒரு கொதி வருது. இது நல்லா ஒரு கொதி விட்டுருச்சு. அந்த எண்ணெயும் பிரிஞ்சிச்சு பாருங்க. இந்த நேரத்துல கொஞ்சோண்டு கசூரி மேத்தி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்ப இந்த கொத்தமல்லி ஆஃப் பண்ணிடலாம். செம்மையா இருக்கு வாசம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கரெக்டான அளவு அந்த அந்த சோலை மசாலாவுக்கு அந்த ஃப்ரை பண்ணல, அதெல்லாம் கருகாம நல்லா அழகா வறுத்திருக்கேன். ஸோ வந்து கலரும் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டும் ரொம்ப ஒரு லேசான அந்த ஆனியன் போட்டோம்ல அந்த குக்கர்ல, லேசான அந்த ஸ்வீட்னஸ் வரும். அதோட சேர்த்து இந்த காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அது வேற லெவல்ல இருக்கும். அதுக்குதான் இந்த ஆனியன் இதுல போடுறது. ஓகே, இத வந்து என்னோட ஸ்டைல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணிருக்கேன். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நான் வந்து எனக்கு ஐ மீன் என்னோட ஸ்டைல்ல உள்ளதுங்கும் போது அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நாக்குக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்ல. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். இது வரைக்கும் தேங்க்யூ.